வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கேசரி சோமாஸ். நம்ம எப்போவுமே ரவையும் சர்க்கரையும் போட்டு சோமாஸ் செய்வோம். இன்றைக்கி நான் டிஃப்ரெண்ட்டாக கேசரியில் செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. நான் காலையில் கேசரி செஞ்சேன், அது மீதம் ஆயிடுச்சு. அதை வேஸ்ட் பண்ணாமல் நான் இந்த சோமாஸ் ரெடி பண்ணிட்டேன். இதில் இருக்கிற முந்திரி திராட்சை கொஞ்சம் முழுசாக இருக்கிறதுனால அரைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் மைதா மாவு எடுக்க போகிறேன். இதுக்கு மைதா இருந்தால் தான் நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மைதா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் 2 கப் அளவு இருந்தால் போதும்ன்ட்டு நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஆனால் நான் 2 கப் அளவு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். அப்புறம் உருக்கின நெய் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் கரண்டிலேயே உருக்கி இதில் சேர்த்துறேன். இந்த நெய் சேர்த்தும் போது கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். மைதா பிசையும் போது நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இது நல்லா பிசைஞ்சிட்டு பால் தெளித்து இதை உருண்டை பிடிக்கணும், நல்லா பிசையணும். நான் பாலில் தான் இதை பிசைஞ்சிட்ருக்கேன். தெளித்து பிசையணும். அப்படியே ஊற்றி பிசைஞ்சால் நமக்கு கரெக்டாக வராது. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேங்க. இது பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கூட அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் இதுக்கு. பிறகு நான் இது எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் இதை உருண்டைகளை ஆக்கி சப்பாத்தி மாதிரி தேய்க்க போகிறேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த இது சோமாஸ் ஒரு நாளைக்கு தாங்க சாப்பிட முடியும். இது ஏன்னா நம்ம இதில் கேசரி போட்டிருக்கோம். கேசரி போட்டதுனால நீண்ட நாள் வச்செல்லாம் சாப்பிட முடியாது. நம்ம ஆஸ் யூசுவல் செய்கிற ரவையும் சர்க்கரையும் சேர்த்த சோமாஸ் கொஞ்ச நாள் ஒரு மாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு நாளைக்கு மட்டும்தான். நம்ம மிச்சம் ஆன கேசரியில் இது செஞ்சு அன்றைக்கி நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். இப்போ நான் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு இப்போ அந்த ரவையை, அதாவது கேசரியை எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். அதாவது இந்த வட்ட வடிவமான இதுக்கு ஒரு பாதி பக்கம் இந்த கேசரியை வச்சிடுறேன். இந்த கேசரி சோமாஸ் ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. பிள்ளைகளெல்லாம் ரொம்ப விரும்புவாங்க. யாராவது கெஸ்ட் அது மாதிரி வந்தால் கூட இது மாதிரி செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு பக்கம் நான் இதை எடுத்து வச்சுட்டேன். இப்போ மடித்து அதை ஃபோல்டு பண்ணணும், அவ்வளோதான். சின்ன சின்னதாக இட்டு கூட நம்ம ஃபோல்டு பண்ணலாம். நான் கொஞ்சம் பெருசாகவே செஞ்சிட்டேன். இப்போ அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணிடலாம். இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து இப்படி நம்ம சுற்றி விட்டோம்னா அது இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துடும். உள் பக்கமாக நம்ம மடித்து வச்சிடலாம், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று நான் செஞ்சு காட்டிடுறேன். அதையும் நான் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு இதே போல் தான், அதாவது 2வது தடவை உங்களுக்கு காட்டுறேன். நம்ம தனியாக கேசரி சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு. ஏதோ ஒரு பக்கோடாவோ வடையோ கூட சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இந்த சோமாஸாக செஞ்சு சாப்பிடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு இது கொடுக்கும், நமக்கு ஒரு மனநிலையை கொடுக்கும். இதையும் அப்படியே நம்ம மடித்து எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இது மடிக்கிறது எல்லாம் பெரிய கஷ்டங்கள்லாம் கிடையாது. நம்ம அழுத்தமாக மடித்தோம்னா அப்படியே பிரியாமல் வந்துடும், அவ்வளோதாங்க. இதை நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துடலாம். நான் இந்த அளவுக்கு வந்தது.
இதை நான் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒன்று போடுறேன். ஒன்று போட்டுட்டு அது சுட்ட பிறகு அப்புறம் நான் 1 பை 1 பொரித்து எடுக்க போகிறேன். நல்லா உப்பி வருது பாருங்கள். அருமையாக இருந்ததுங்க. சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருந்தது. இதை நீங்கள் எண்ணெயில் பொரிக்கலைன்னா கூட ஆவியில் வேக வச்சு கூட நீங்கள் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன். இதை ஒன்று கட் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு. பார்க்க அருமையாக இருக்குதுங்க. நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் கொடுக்குது பாருங்கள். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.